ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி மாதத்துடைய அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை சோமவதியில் வரக்கூடிய அமாவாசை. இந்த சோமவதி அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஆவணி அமாவாசைனா என்ன, சிம்ம ராசியில் சூரியன் சந்திரன் கூட்டணி இருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே முதல்ல பார்க்கலாம் வாங்க. அமாவாசைங்கிறது பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றிற்கு உகந்த நாள். குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பிதுர் தர்ப்பணம் செய்வதும் நல்லது. முடியாதவங்க உங்கள் இஷ்டதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துலையும் செய்யலாம். இல்லை அப்படியும் முடியாதவங்க உங்கள் வீட்லேயும் செய்யலாம். இந்த தினம் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு இந்த தினம் ஏராளமானோர் புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரியான விசேஷத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் புதனோடு சந்திரன் இணைந்திருக்கிறாரு. இதில் வரக்கூடிய அமாவாசைங்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டு. தந்தையுடைய வீட்டில் தாய் பயணம் செய்வது சிறப்பு தானே. அந்த மாதிரியான ஒரு அமாவாசை தான் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய சோமவதி அமாவாசை. எனவே தான் இந்த நாளில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர்காரியங்களை மறக்காமல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுது. அமாவாசை திதி என்று ஒவ்வொருவருடைய வீட்டு வாசலையும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படக்கூடிய ஏல் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டுட்ருக்குறாங்க. இது ஒரு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தர்ப்பணம் இந்த நாளில் கொடுக்கணும் என்பது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. அமாவாசை தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு ஏல் கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்வாங்க. அதுலேயும் ஒரு சில பித்ருக்கள்லாம் சாபம் கூட தந்துவிட்டு செல்வாங்க. அதனால தான் அவங்க சாபம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாளில் ஏல் தண்ணீரை விட சொல்லப்படுது. வீட்டில் பசியால் வாடக்கூடிய தனது வயதான பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம தெய்வத்திற்கு சக்கரை பொங்கல் வைத்தால் நியாயம் இல்லை. பழங்கள் போன்ற பொருட்களை நைவேத்தியம் செய்தாலும் நியாயம் இல்லை. ஆடையின்றி பெற்றோர்கள் கஷ்டப்படும் போது தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்களை அணிவிக்கிறதும் எந்த ஒரு நியாயமும் இல்லை, எந்த ஒரு பலனும் கிடைக்காது. பித்ரு தோஷம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிறதுலே பெரிய தோஷம். இந்த தோஷம் ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக போகிறது ரொம்ப கஷ்டம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய மாதத்தில் தர்ப்பணம் நடைபெறக்கூடிய நாளுக்கு முன்பாக தர்ப்பணம் செய்பவர்கள் உங்கள் வீட்டில் தினசரி தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பூஜையை தவிர வேறு எந்த ஒரு விசேஷமான பூஜைகளையோ ஹோமத்தையோ செய்யக்கூடாது. மறைந்த முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சீர்திருத்தங்களும் தர்ப்பணங்களும் நமது குடும்பத்தினருடைய நன்மைக்காகவே செய்யப்படுகிறது. ஆகவே தவறாத சீர்திருத்தையும் தர்ப்பணங்களை செய்ய வேண்டாம். மிக கடுமையான பிதுர்தோஷம் உடையவர்கள், பல காலமாக பித்ரு ஆராதனைகளை செய்யாத பாவத்துக்கு ஆளானவர்கள்லாம் இந்த நாளில் ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலத்துக்கு சென்று திலஹோமம் செய்வது மிகவும் அவசியம். இந்த திலஹோமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேதறிந்த ஆச்சாரியர்கள் தான் செய்ய வேண்டும். அதனால் அந்த ஆச்சாரியர்களை வைத்து இந்த ஹோமம் செய்து உங்கள் தோஷத்தை போக்கிக்குங்க. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையில் அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை, மாசி, ஆடி, புரட்டாசி வரக்கூடிய அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். அதுலேயும் புரட்டாசி அமாவாசையில் செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதான தர்ப்பணம் செய்த தோஷம் நீங்கும். நகரங்களில் வசிப்பவங்க இந்த அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதர தானங்கள் தருவது உங்களுடைய வசதியை பொறுத்து. அதனால் உங்களுடைய வசதியை பொறுத்து என்ன தானம் செய்ய முடியுமோ அதை செய்திடுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டால் நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கை. அமாவாசை தினமான இந்த வரக்கூடிய நாள் அன்னைக்கு அவங்கவுங்க ராசிக்கேற்ப வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். அதில் தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னா, தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழத்தை இந்த நாளில் தானம் தரலாம்.
அதுவும் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பக்தர்களுக்கு வாழைப்பழம் தானம் கொடுப்பது நன்மை தரும். அதனால் வாழைப்பழ தானத்தை தனுசு ராசிக்காரங்க இந்த நாளில் செய்திடுங்க. இவ்வளவு நேரம் ஆவணியுடைய அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தலைவிதி எப்படி மாறுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அந்த தலைவிதி மாறுவதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கான மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் வேகத்தையும் அதிகரித்து பெறுற மாதிரி இந்த அமாவாசை பிறகு நாட்கள் அமையும். வாழ்க்கையில் பொருள்சார் ஈடுபாடு தொடரும். அதே வேளையில் இந்த அமாவாசைக்கு பிறகு ஆன்மீக நாட்டமும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய குண அதிசயங்களை மாற்ற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முயற்சி செய்யலாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் குண அதிசயங்களை மாற்ற முயற்சி மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் உங்கள் சிந்தனை முழுவதும் உங்கள் குழந்தை மற்றும் அவர்கள் ஒழுக்கம் பற்றியதாக இருக்கணும். வாகனம் ஓட்டுவது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உறவு நிலையில் மற்றும் அன்பில் வேறு பெண்களால் தடைகள் ஏற்படும். இருப்பினும் இந்த அமாவாசைக்கு பிறகு நீண்ட தூர பயணங்கள் மற்றும் ஆன்மீக சடங்குகளில் ஒன்றாக கலந்து கொள்வதன் மூலம் குடும்ப ஒற்றுமை கூடும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் திருமண வாழ்க்கை அல்லது உறவு விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் எவ்வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சுமூகமாக தீரும். பொதுவாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு காதல் குடும்ப உறவில் அதிர்ஷ்ட காலம் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புங்க. அதிர்ஷ்ட காலம் உண்டு. அப்புறம் உங்கள் நிதிநலை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய மிதமானதாக இருக்கும். மறைமுகமான ஆதாரங்கள் மூலம் திடீர் எதிர்பாராத வருமானம் இந்த அமாவாசைக்கு பிறகு நிதி நிலைமையில் நிர்வகிக்க உங்களுக்கு உதவும். பங்கு சந்தையில் முதலீடு மற்றும் வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். இந்த டைம் உத்தியோகத்தில் ஊதிய விகிதம் அதிகரிக்கலாம். அதனால் அந்த ஊதிய விகிதம் அதிகரிக்கும் போது அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு வளம் மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமையும். உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு மாற்றமும் இருக்கும். இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கும். இந்த டைம் உங்களுக்கு பண ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த டைம் வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் கூடும். ஸோ பிரகாசமாக இருக்கும். ஸோ உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படி தாங்க இருக்கும். தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படும். முதலீடு சாதகமான பலனை தர ஆரம்பிக்கும். அதிகாரம் மற்றும் வலுவான தலைமைத்துவ திறன் மற்றும் பணியிடத்தில் சரியான வழிகாட்டுதலை வழங்கும். இந்த திறன் காரணமாக தொழிலில் வளர்ச்சி காணப்படும். இந்த டைம் நிதி மேம்பாடு மற்றும் வருமானத்தில் வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுது. புதிய வணிக முயற்சிகள் மற்றும் வாய்ப்புகள் அடிப்படையில் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதிர்ஷ்டம் எதிர்பார்க்கப்படுவது போல் கண்டிப்பாக நம்புங்க, அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. இருப்பினும் வாகனங்களால் சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் வாகனம் ஓட்டும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய ரீதியாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அப்புறம் மாணவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கல்வி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் வழிகாட்டி குருக்களிடம் இருந்து நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளணும். தொழில் சார்ந்த படிப்பை தொடரக்கூடிய மாணவர்கள் சம்மந்தப்பட்ட பாடத்தின் மீது அதிக அக்கறை மற்றும் கட்டுப்பாட்டை கொண்டிருக்கணும். அறிவின் விரிவாக்கம் மற்றும் முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான செய்தி வரும். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு சாதகமாக இருக்குன்னு சொல்லி நம்பி செயல்படணும். ஆக மொத்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சுப செய்திகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சுப தினங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் 1, 2, 6, 7, 8, 9, 16, 17, 18, 19, 27, 28, 29, 30. அதே போல் அசுப தேதிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10, 11, 12, 20, 21, 22, 23, 24. ஸோ உங்களுக்கான சுப தேதி அசுப தேதி எல்லாத்தையுமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களை அவங்களும் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.